வணக்கம், நான் உங்க பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ஆல் இந்தியா ட்ரிப்போட டே 2. இன்னைக்கு நம்ம கொச்சின்ல இருக்கோம். ஆக்சுவலா கொச்சின்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளோட டிராவல் இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்மளோட ரூமு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஜாக்கெட்ஸ் எல்லாமே இங்கே ஹேங் பண்ணியாச்சு. இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து எங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேற்று வந்து நாம் இங்கே இருந்தோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக கொச்சின் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். அதுக்கு இடையில வர்க்கலா வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ அரௌண்ட் ஒரு 300 கிலோமீட்டர் வரையும் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம். நம்ம இங்கேருந்து அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நேராக இங்கே மேங்களூர் போக போகிறோம். இன்னைக்கு நம்மளோட டார்கெட் டெஸ்டினேஷன் வந்து மேங்களூர் தான். ரோடு ஒர்க் அது இதுன்னு எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால வந்து ஸ்பீடாக போக முடியல. மேக்ஸிமம் இன்னைக்கான டெஸ்டினேஷன் வந்து நம்ம ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 தான் ஆகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பி நேராக திருச்சூர் போயிட்டு ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக நம்ம மேங்களூர் போகிறது தான். கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்றதுனால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கூலாக வந்து வண்டி ஓட்ட முடியும். திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேக் பண்ண கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ பாக்ஸ் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ சார்ஜிங் மட்டும் ஆகிட்டு இருக்கு. ஹெல்மெட்டுக்கும் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், பேக்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி நேராக திருச்சூர் போயிடலாம். போயிட்டு அப்படியே நேராக மேங்களூர் வந்து போக ஆரம்பிக்கலாம். வாங்க மற்ற எல்லாத்தையும் மோட்டோ விலைகளை பேசிக்கலாம். கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியாச்சு. நம்ம இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு நீட்டான ஒரு ஹோட்டல் 600 ருபீஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெடிக்கல் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கொச்சினில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ ஹெலிகாப்டர் போகுது பாருங்கள். கிளம்பலாம். இங்கேருந்து பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் இருக்குது. அப்படியே அங்கே போயிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து நமக்கான டெஸ்டினேஷன் 500 கிலோமீட்டர் ப்ளஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஏன்னா ரோடு ஒர்க்லாம் நடக்கிறதுனால நம்மளோட டைம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். வண்டியை ஃபஸ்ட்டு கீழே இறக்கிக்கலாம். வெயிட் அதிகமாக இருக்கு. பக்கா கிளம்ப வேண்டிதான். முருகா பத்திரமா கூட்டு போப்பா. ஸோ பக்கத்தில் தான் ஷிப் யார்டு இருக்குது. அதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம டெஸ்டினேஷன் கிளம்பலாம். நீட்டாக இருந்துச்சுங்க. ரூம் நீட்டாக இருந்துச்சு. பக்கத்துலேயே நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஸோ அதனால் என்ன ஹோட்டல் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கோ அந்த ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபுட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நைட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ இங்கேருந்து 2.4 கிலோமீட்டரு அந்த ஷிப்யார்டு. நைட்டு பார்க்கும்போதே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடலாம். இந்த ஊரில் வந்து ரூம்ஸுக்கு ஸ்டேக்கு இதுக்கெலாம் பஞ்சமே கிடையாது. நம்ம ஒரு ஆள்னால டிராஃபிக் ஆகுது. ஓகே, போயிட்டே இருப்போம். எல்லோரும் நம்மளை ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே வந்து கோப்ரோவில் வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணால் போலீஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் போலீஸ் நிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கேமரா ரிமூவ் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் என்ன வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ
நம்ம இங்கே யூ டர்ன் போடணும். ஓகே, மார்னிங்லேயே ரொம்ப க்ரௌடாக இருக்குது, பயங்கர வெயிலாக இருக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது இங்கேயும். பட்டு நம்ம ரொம்ப நியரில் இருக்கவங்க, கோஸ்ட்டுக்கு நியரில் இருக்கவங்க. எவ்வளோ நியர்னா இங்கே பாருங்களேன், இவருங்க பக்கத்தில் தான் கடல் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஹெலிகாப்டர் வேறு பறந்துகிட்டே இருக்கு. இருங்க, டிராஃபிக்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பெரிய பெரிய ஷிப்லாம் நைட் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, செம்ம பங்கமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நின்று பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் நம்ம அந்த வழியாக கிராஸ் பண்ணும்போது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சான்ஸ் கிடைச்சா ஒரு 10 செகண்ட் நின்றுட்டு நம்ம போகலாம். பாருங்க, இது இந்தியன் நேவியோட ஒரு முக்கியமான இடம், இந்தியன் நேவி காம்பேட் ரெடி. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்தி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், பிரம்மாண்டமான ஷிப்ஸ் எல்லாமே நிறையா நிற்கிது பாருங்க. இங்கே தான் வந்து நம்ம நாட்டோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான இந்த கடல் வழியில் நம்மளை பாதுகாப்பாக வச்சக்கூடிய நிறையா காம்பேட் ஷிப்ஸு, அதாவது போர் கப்பல்கள் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், மேலே ஹெலிகாப்டர்லேருந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஷிப்ஸு. ஸோ நிறையா ஷிப்ஸை வந்து இங்கே தான் சர்வீஸ் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிட்டியோட வியூ, லேண்ட்ஸ்கேப் செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொச்சின் வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த பிரிட்ஜுக்கு வந்து இந்த வியூ வந்து என்ஜாய் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சி வியூ இருக்கும் சிட்டியோடது. பட் இந்த சைடு தான் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நேரம் இந்த இடத்துல ஆக்சுவலாக நிற்கக்கூடாது, செக்யூரிட்டி ரீசன்னால். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா, ஸோ நான் பார்த்ததுலே பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இதுதான். தூரத்துலேருந்து பார்க்கும்போதே செம்ம அழகாக இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான், நம்ம அப்படியே கிளம்பலாம். ஹெலிகாப்டர்ஸ் வேறு மேலே பறந்துக்கிட்டே இருக்குது. 2-3 ஹெலிகாப்டர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கடல் எல்லையில் இருக்கோம் இல்லையா, எப்போ வேணால் ஏதாச்சும் தாக்குதல் நடத்த யாராச்சும் எனிமிகள் நினச்சாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான இடங்களில் நம்மளோட போர் கப்பல்களை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சரி, அவ்வளோதாங்க. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு ஒரு பாய், அப்படியே போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ பயங்கரமான டிராஃபிக் ஆகிடுச்சு, சரியான டிராஃபிக்கு. எங்கே வரையும் நிற்கிது பாருங்கள் வெஹிக்கிள்ஸு. ரோடு ரூல்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணணும், இல்லைனா ஃபைன்ஸ் எல்லாமே பயங்கரமாக போடுவாங்க. நம்ம அடுத்த ஒரு லெஃப்ட்டில் கட் பண்ணி நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ரூம் வழியாக தான் போகிற மாதிரி காட்டுது. அழகாக லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு லைன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லைனில் வந்து நடந்து போகிறவங்க நடந்து போய்க்கலாம். ஏன்னா நடந்து போக வேண்டிய ஏரியா எல்லாத்துலேயுமே பைக் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க, கீழே பார்க் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த க்ரீன் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நடந்து போகலாம், பார்க் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. நல்லா இருக்கு. ஸோ பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சி வியூ தாங்க. கடலை ஒட்டி இருக்க ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க யாரும் நம்மால் தான் இங்கே துபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. ஆமாம், கேரளாவில் நிறைய பேர் வந்து அப்ராடில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் இந்த மாதிரி சிட்டிஸில் தான் இருக்காங்க. ஸோ இந்த காரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே அரப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிசானு, அதே மாதிரி பெரிய பெரிய கார்ஸு அதெல்லாம் வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளாம் அந்த மாதிரி டெஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம். கார் பாருங்கள், கப்பல் மாதிரி இருக்குது. மனுஷன் அங்கேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காரு பாருங்க காரை, வேற லெவலுங்க. ஆனால் அவ்வளோதாங்க, 2 மணி நேரம் காட்டுது. நமக்கு 2 மணி நேரம்லாம் கிடையாது. ரோடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக தான் கொச்சின், குருவாயூர், கேலிக்கட் போக போகிறோம். இப்போ நம்ம வந்து கேலிக்கட் தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே அழுத்தி பிடிச்சி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். சரியான வெயில், நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் பயங்கரமாக வெயில் அடிக்குது. நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் மறுபடியும் பதிவு பண்ண விரும்புகிறேன். மேக்ஸிமம் இந்த குளோபல் வார்மிங்கில் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நிறையா மரத்தை வளர்க்கணும். மரம் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் மண்ணையும் நம்ம மக்களையும் காப்பாற்றணும். இப்போ இருந்தே நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸை வந்து போட ஆரம்பிங்க. என்னால் சத்தியமாக முடியல, அதனால் நான் ஒரு இளநியை சொல்லியிருக்கேன். இளநியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம்.
பா இப்போதாங்க வயிறே குளிர்ந்த மாதிரி இருக்கு. இளநியை சாப்பிட்டு அப்படியே நம்ம ரைடும் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். வேற நல்ல ரோடு வந்துட்டு இருந்துச்சுங்க. மறுபடியும் ரோடு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடா மாறுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு வந்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க. நம்மளால வந்து நம்ம நினைச்ச டைமுக்கு போகவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்ம சம்மர் ரைடு போகும்போது ஜம்மு காஷ்மீர்லயும் சரி லேலையும் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கிளைமேட் வந்து இருக்கும். அப்போ வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தாங்க சம்மர் ரைடே பிளான் பண்ணோம். கடைசியில் சம்மர் நம்மளை வச்சு செய்ன்னு செஞ்சிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நிறையா தண்ணி குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வண்டியில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அகைன் ஒன் மோர் ஒரு பிரிட்ஜ் ஒன்று வருது பாருங்க. சொன்ன மாதிரி கொச்சின் வந்து தி லேண்ட் ஆஃப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய பாலங்கள் வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாலமும் வந்து வித்தியாசமான அழகான காட்சிகளை வந்து வச்சிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா கேரளாவில் வந்து ஒரு பெரிய ஹைவே வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க போல. அந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் 2026 தான் முடியுமா. ஸோ அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை கேரளாவுக்கு டூர் வரீங்க, இல்லை என்ன மாதிரியே வந்து ஆல் இண்டியா ட்ரிப் கேரளாவிலேயே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டேல வந்து 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர்னா வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் வராதிங்க. ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. அதர்வைஸ் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. கொச்சின்ல இருந்து நேராக மேங்களூர் போயிட்டு இருக்கோம். ஸோ மேங்களூர் போகிற ரூட்டு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் நம்மளை கூட்டு போயிட்டு இருக்கு. ஸோ சிட்டியை விட்டு ரூரல் ஏரியாலாம் எப்படி இருக்கு பாருங்களேன். ரொம்ப குவைட்டா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, சூப்பரா இருக்குங்க. நம்ம வந்து தொடர்ந்து கடலை நோக்கி, அந்த ஆறெல்லாம் வந்து கடல் நோக்கி போகும் இல்லைங்களா, அந்த ஏரியால தான் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குங்க. இது தீவுனே சொல்ல முடியாது, மேப்ல பார்க்கும்போது தான் தீவு மாதிரி இருக்கு. ரைட் பண்ணும்போது பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியல. நல்லா இருக்கு. நான் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ட்ராவல் ரிலேட்டடான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. என்ன மாதிரியே யார் வேணாலும் ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் நம்ம மூலமாக கிடைச்சதா இருக்கட்டும். ஸோ இதோட நம்ம பயணம் நிற்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் தான் நம்மளோட பயணம் மிகப்பெரிய அளவில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான முதல் புள்ளி இதுதான். அதுக்கு தேவை உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு அந்த லைக் பட்டனும் இந்த சப்ஸ்கிரைப், இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க போதும். அப்படியே நம்ம திருச்சூர் போகிற மெயின் ரூட்டை வந்து பிடிச்சாச்சுங்க. இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்த அந்த ரூரல் ஏரியா ரோடு வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த ஹைவேஸ் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் இதே மாதிரி போகும்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளோட இந்த டிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி போகிற வழியில் வந்து ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணால் டைம் வேற ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பெருசாக எதையுமே பார்க்கல. நம்ம கொச்சின்ல அந்த ஹார்பர் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஷிப்பிங் யார்ட்ஸ் பார்த்தோம், சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம எதுவுமே பிளான் பண்ணலை. இதுக்கப்புறம் நம்ம மேங்களூர்லேருந்து போகிற வழியில தான் நம்ம வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாம மோஸ்ட்லி வந்து ரைடிங் தான் பண்ண போகிறோம். ஜாலியாக ரைடிங் பண்ணுவோம். இவருங்க செம்மையாக ஒரு காரை ரெடி பண்ணியிருக்காங்க. வேற லெவலுங்க. ஹோண்டா சிட்டி பழைய மாடலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவில் வந்து உங்களுக்கு தெரியும், கார் கிரேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கார்ஸ் எல்லாமே வேற லெவலில் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் ஒரு காரை நம்ம பார்த்தோம். ட்ரெடிஷ்னலான நிறைய ஹவுசஸ் இங்கே இருக்கு பாருங்க. ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுத்து இங்கேருந்து நம்ம மேங்களூர் போகிற ரோடு தான் என்ன கதைன்னு தெரில. குயிக்காக நம்ம பர்ச்சேஸை முடிச்சுட்டு நம்ம ட்ராவலை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட் எனி காஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு மேங்களூர் வந்து ரீச் ஆகி ஆகணும். போக வேண்டிய இடம் இதுதான். இது வந்தாச்சு ஒரு வழியா. ஒன் ஆஃப் தி பெரிய பிட் ஷாப் இது. பேண்டிடாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் நிறையா திங்ஸ் வந்து இவங்ககிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நைட்டு தான் வந்து இங்கேருந்து போகிறோம். ஓகே, பாருங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. மோட்டார்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். இவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டும் கூட அவைலபிள் இருக்குது, அங்கேயும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் உள்ளே போயிட்டு
என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நிறையா அக்சசரிஸ், இது வந்து கடல் நினைக்கிறேன், நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான மாதிரி என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். நிறையா வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து அடிக்கடி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பைக்குக்கு வந்து ஃபாக் லேம்ப்பு நம்ம ஏற்கனவே போட்டது வந்து புகஞ்சிருச்சு. ஸோ அந்த லேம்பை தான் வந்து மறுபடியும் போட போகிறோம். ஸோ ஏகப்பட்ட பைக்ஸ் வீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே தான் நம்ம பைக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ பைக்கை நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு லாஞ்சில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குது. நிறைய மோட்டோக்ராஸ் அந்த மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்குது. ஐ திங்க் இவர் தான் ஓனர் நினைக்கிறேன். அதேமாதிரி இவர் தான் இதோட ஓனர் நினைக்கிறேன், பேண்டிடாஸ். ஓகே, பேர் என்னன்னு தெரியல. நிறைய சாம்பியன்ஷிப்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. நைஸ். என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி போட்டிருந்தோம் இல்லையா இந்த 2 ஃபாக் லேம்ப்பு, அது நம்ம யூஸ் பண்ணியிருந்த ஃபாக் லேம்ப் வந்து போயிடுச்சுங்க. ஒரு மாதிரி உள்ளேருந்து புகையாக வந்து போயிடுச்சு. விலை கம்மியாக போட்டது தப்பு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹெச்ஜேஜி அந்த பிராண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாக் லேம்ப்பு கிடச்சிச்சு ஆஃபரில். பேண்டிடாஸை பொறுத்தளவு நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருப்பாங்க. சத்தியமாக இது வந்து பிராண்டோட ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு வைட் ரேஞ்சில் ப்ராடக்ட் வேணும்னா இவங்க வெப்சைட்டில் ஏகப்பட்டது கிடைக்கும். நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த பிராண்டோட பேரும் டாப் சர்ச்சஸில் வரும். அந்தளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட டாப் பாக்ஸ் வந்து இவங்ககிட்ட தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதனால தான் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்ரோ மவுண்ட்டையும் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளை பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா டக்குனு கோப்ரோ கழட்டி இதில் மாட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் நமக்கு தேவைப்படுது. இது நிறைய இடங்களில் இது நமக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க போகுது. பாருங்கள், ஏன்னா இதில் நம்ம ஃபோனையும் கூட மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து 350 ருபீஸ் தான் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ நிறையா கிளியரன்ஸ் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. நேரில் வந்தது நல்லதாக போச்சு. பக்காவாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எனிஹவ், இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் வந்து 350 கிலோமீட்டரு, 8 மணி நேரம் காட்டுது கூகுள். அவ்வளோ நேரம்லாம் வண்டி ஓட்ட முடியாது கண்டிப்பாக நம்மளால். ஒரே அழுத்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ரூரல்ஸ் ரோடு மாதிரி தான் காட்டுது. ஹைவே ரோடு வந்து ரோடு க்ளோசர்னு சொல்லி காட்டுது. இப்போ கேரளா பொறுத்தவரை நம்ம ரூரலுக்குள்ளே ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பேசிக்காக நம்ம இந்த மாதிரி போகும்போது தான் நம்மளால் நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. அதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையாலுமே வெல் ஆர்கனைஸ்டு ரூரல் ஏரியாஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இப்போ சிட்டியை விட்டு வெளியில் போகணும். ரொம்ப பெரிய சிட்டி போல். நான் சிட்டி விட்டு வெளியில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். ஸோ அதனால் அப்பப்போ ரோடை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. வேலையெல்லாம் நீட்டாக நடந்துகிட்ருக்கும் போல். எப்போ முடியுமோ இந்த கேரளாவோட எல்லா ஒர்க்கும் அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேறு லெவலில் இருக்கும். மவுண்டைன் ரீஜன்ஸ் தவிர்த்து இந்த மாதிரி பிளைன் ரீஜன்ஸ் வந்து கேரளாவை இன்னும் ரொம்ப அழகாக காட்டுதுங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரூரல் அப்புறம் வந்து ஃப்ளாட்டை மவுண்டன்ஸ் இல்லாத ரீஜன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்குது கேரளாவும். கடல் இருக்குது, மலைகள் இருக்குது, அதே மாதிரி 2க்கும் நடுப்பட்ட சமதள பகுதிகள் இருக்குது. எல்லாமே அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த மரங்கள் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சூப்பராக இருக்குது. உயரமான மரங்கள் தான் வளர்க்குறாங்க. குட்டையான தென்னை மரம் எதையுமே வச்சுக்கிறது இல்லை. எல்லாம் உயரமா இருக்கு. கொஞ்சம் பெட்ரோல் போட வேண்டியிருக்கு. பெட்ரோல் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு வேற நமக்கு தெரியல. ஃபுல்லாக வண்டியில் லோடு ஏற்றி வச்சுருக்கோம். நியரஸ்ட் பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரோலை போட்டுருவோம்.
கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இதை ரிமூவ் பண்ணி அப்புறம் இதை ரிமூவ் பண்ணி அப்புறம் இப்படி போடணும். കിട്ടേണ്ടടുത്തുണ്ട്. അതാർക്ക് അപ്പം ഞാൻ ഇപ്പോൾ പറയാം. കിട്ടേണ്ടടുത്തുണ്ട് ബാഗിൻ്റെ ഉള്ളില. ஆயிடுமான்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஆமாம், ஏன்னா பெட்ரோல் அடிக்கிற இடத்துல இந்த மாதிரி இவ்வளோ திங்ஸ் வைக்கக்கூடாது. ஓகே, எவ்வளோ? ஓகே, ஐயோ 106. 1660. மறுபடியும் டேங்கை ஃபில் பண்ணியாச்சு. மறுபடியும் ஃபுல் ஆகிடுச்சு. மெயினில் போட்டுட்டு போகலாம். ஏன் ஹெச்பியில் மட்டும் இவ்வளோ காஸ்ட்டு தெரிலையே, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஹெச்பி சிட்டிக்கு ஏற்ற மாதிரி காசா? ஒன்றும் புரியலையே ஏன் எவ்வளோ வைக்கிறாயின்னு. ரோட கிராஸ் பண்ணிடுவோம். இந்த ஊரில் தாங்க லாட்ரி சீட்டு நிறைய பேர்த்துக்கு விழுந்து நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆகுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஊரில் உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா விழுந்தா கூட உங்களை பெரிய கோடீஸ்வரனாலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இங்கே ஏகப்பட்ட கோடீஸ்வரங்களாக தான் இருக்காங்க. நல்லா ரிச்சஸ்ட் கண்ட்ரி தான் இது, ரிச்சஸ்ட் ஸ்டேட்டு தான் இது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. இப்படி இந்த மாதிரி ரோட்டில் நம்ம போனோம்னா 300 கிலோமீட்டர் போகிறதுக்கு 300 வருஷம் ஆயிரும் போல. அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போவோம். ரோடு மேலே ரோடை பேட்சாக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒழுங்காக ரோடே போட்டுடலாமே. இப்படித்தான் கொண்டாந்து விடும். இங்கே ஒர்க்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் 2 டைமும் நம்மளை வந்து சுற்றி சுற்றி கூப்பிட்டு வந்துருச்சு. அடே கூகுள், உன்னை நம்பினா நடுத்தர தான்டா நிப்பாட்டுவ. யா வண்டி இதில் விட்டோம், நம்ம அப்படியே திரும்பி வீட்டுக்கு தான் போகணும். மறுபடியும் மெயின் ரோட்டுக்கு போகணும். அப்படியே மெயின் ரோட்டுக்கு போயிட வேண்டியதான். ஃபஸ்ட்டுங்க இந்த கூகுள் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறாங்க. இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நிறைய ரோடு க்ளோஸில் தான் இருக்குது. நிறைய பேர் போயிட்டு திரும்ப திரும்ப வந்துருப்பாங்களோ, அதை பார்த்து கூட ஒரு அப்டேட்டு கூட போடாமல் வச்சுருக்காங்க. சபா சரியான டென்ஷனுங்க, சரியான டென்ஷன். அந்த வழியே திருப்பி நம்ம மெயின் ரோட்டில் போயிட்டு அப்படியே போகிறதாங்க பெஸ்ட்டு. சுற்றி போகக்கூடாதுன்னு நினச்சதுக்கு தேவையில்லாமல் என் பெட்ரோலை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பாட்டுக்கு போகலாங்க. கைஸ், ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால் மேங்களூர் வந்து எப்படியா போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் மேங்களூர் போக முடியல. அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நைட் வந்து நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணிடலாம். ஏன்னா ரோடு கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ ஸ்டே பண்ணி போனோம்னா நம்ம கேரளா விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு 3 days ஆகிடும். எக்ஸ்பென்ஸும் அதிகம். நம்ம பட்ஜெட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 நாள் ஸ்டே பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி தான் என்ன கேட்டால். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 500+ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியே ஆகணும். பட் அப்படி பண்ணல அப்படின்னா நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா இங்கே எக்ஸ்பென்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸ்பென்ஸ் வந்து லடாக் போகும்போதும் சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் சரி நிறையா செலவாகும். ஸோ அதனால் இன்றைக்கி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட அல்டிமேட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேங்களூர் கிடையாது. நம்ம இப்போ வந்துட்டு இங்கேருந்து நேராக கோவாக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டைம் 10 o'clock ஆகுது.
ஸோ 10 o'clock ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நைட்டு 10 o'clock நம்ம வந்து கோவா போயிடலாம். ஸோ அதுக்குள்ளே இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தே வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக நார்த்தை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ அப்போனா தான் நம்மளால் வந்து இன்னும் நிறைய டைம் வந்து லேலையும் இதுலேயும் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி போட்ட பிளான் தான் நைட்டில் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து எந்த டிஸ்டன்ஸ் வரையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து மேங்களூர் டு கோவா தான் வந்து நைட்டில் ரைட் பண்ணலான்னு பார்த்தேன். பட்டு கேரளாவில் வந்து கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. காரணம் என்னென்னா இங்கே பிரிட்ஜ் ஒர்க்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம ஊரில் மாதிரி பெரிய பெரிய ஹைவேஸ்லாம் இருக்காது. மேக்ஸிமம் எல்லா சிட்டியும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ரோட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு நேராக பார்த்தா தெரியும். பிரிட்ஜ் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனாக நடந்துகிட்ருக்கு. மோர் தென் நான் ஒரு 500 கிலோமீட்டராக பார்த்துட்டேன். 500 கிலோமீட்டர்லையும் நிறைய பிரிட்ஜ் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. பெரிய பெரிய சிட்டிஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரோட்ஸ் போட்டு சூப்பராக வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எவ்வளோ குயிக்காக நம்ம நல்ல ரோடுக்கு வந்து ரீச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளோட டைம் சேவ் ஆகும், அவ்வளோக்குள்ள நம்ம மணி சேவ் ஆகும். ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 24 hours நம்மளோட டார்கெட்டு கோவா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து கோவாவில் தான் ஸ்டே பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட ரைடோட இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உடம்பு கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போவே வந்து ரைட் பண்ணால் தான் உண்டு, இல்லை அப்படின்னா பாடி ரொம்பவே டயர்ட் ஆயிரும். ஏன்னா இந்த ரோட்டில் வந்து சத்தியமாக முடியலைங்க. நான் நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இதனால தான் நிறைய பேர் வந்து கேரளா வழியாக வந்து ரைட் பண்ண மாட்டுறாங்க. பிகாஸ் நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா டைம் எடுக்கும். நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 days நீங்கள் கேரளாலே ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 250 கிலோமீட்டர் தான் ஓட்டவே முடியுது. நான் ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தேன். பிகாஸ் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நான் கேட்டு தான் வந்தேன். பட் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனாக இருக்குது. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். நம்ம வந்து ஆல்ரெடி பிளான் ஏ பிளான் பிலாம் நிறையா வச்சுருக்கோம். ஸோ ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த பிளானுக்கு வந்து இம்மீடியட்டாக நம்ம ஷிஃப்ட் ஆகிட வேண்டியதுதான். ஸோ அதனால் இப்போ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேங்களூர் 4 hours காட்டுது. 4 hours நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வண்டியை போட்டு நீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். 1 hour 2 hours ஸ்லீப் எடுத்துகிட்டு பாடி அதுக்கெலாம் தாங்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே நம்ம முடிஞ்ச வரையும் அப்படியே ரைடிங்கில் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஏரியாவில் ஒரு ஃப்ளைஓவர் ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குங்க, நான் ஸ்டாப்பாக போகிற மாதிரி. ஐ திங்க் இப்போ கேரளாவில் வந்து நிறையா ஃப்ளைஓவர்ஸ் கட்டுறதுக்கான கான்செப்ட் இதுதான் நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளைஓவர் ஃபுல்லாக கேரளாவை கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ண முடியும். நீங்கள் கேரளாவையே என்டையர் 1000 கிலோமீட்டர் + கிலோமீட்டர்ஸை அசால்ட்டாக ஒரு 18 hours வந்து கிராஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு செம்மையாக வந்து ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ரோடு மும்பை வரைக்கும் போட்டிருக்காங்க. இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மும்பைக்கு அசால்ட்டாக 1 dayல போயிடலாம். பார்ப்போம், நிறையா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போகுது. ஸோ கண்ணூர் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். கண்ணூர் இந்த பாலம் மட்டும் முடிஞ்சிடவே கூடாதுங்க. முடியாமல் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் வேகமாக போக முடியும். ஃபைனலாக நம்ம மேங்களூர் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மேங்களூர் டு கோவாவோட மெயின் ஹைவே. மேங்களூரோட சிட்டிக்கு போனேன், அங்கே ஒரு காக்கா கூட இல்லைங்க. ஊரே வெறிச்சோடி கிடக்கு. இப்போ டைம் வந்து ஒரு 4:30 ஆகுது. ஸோ வண்டிக்கும் எனக்கு ஒரு 1 hour ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க டீ கடையில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த டீ கடையில் தான் வந்து டீயை சாப்பிட்டுட்டு பொறுமையாக இங்கேருந்து கிளம்புவோம். கொஞ்சம் சன்ரைஸ் ஆக ஆரம்பிக்கிட்டோம். அப்போ தான் வந்து போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த பீச் வியூவை வந்து இன்னும் வேறு லெவலில் பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கண்டினியூ நம்ம பீச் வியூவில் தான் வந்து ரைட் பண்ண போகிறோம். அதுவும் சன்ரைஸோட பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட அட்வென்ச்சர் அடுத்தடுத்த லெவலில் நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.